உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றத்துல முதல் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களால் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் இது எப்பவும் போல மரியசன் தமிழை கொலையா கொண்டு எடுத்து பிச்சு வாங்கி அப்படியே முதல்வரை பார்த்த உடனே ஊழல்வாதினா பயந்து பறந்து ஓடிடுறாங்களா. எப்பா 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 அதுக்கு பின்னாடி போட்டு கைதட்டி ஆரவாரம் பண்ணது சிரிச்சு முடியல. இதெல்லாம் என்ன நினைக்கிறேன், இது இந்த நிதிநிலை அறிக்கை பெரிய வெற்றி நிலை நிதி அறிக்கை அப்படிங்கிற சொல்றேன். இதெல்லாம் பெரிய வெற்றி அறிக்கைலாம் இல்லை, வெறும் வெற்று அறிக்கை தான். பெரிய ஏமாற்று அறிக்கைன்னு வச்சுக்கிறோமே. பெருசா மக்கள் மாற்றம் வேணும்னு திரைப்படத்துல மாதிரியே விஜய் முட்டி தூக்கி எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு பார்க்க ஊரா தட்டி தான் உற்சாகப்படுத்தி பார்க்கறியா. நம்மாளு தமிழக முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் அப்படியே பார்த்த வண்ணம் தான் இப்படியே தான் இருக்கிறாரு. என்ன பேய் அடிச்சிருச்சோ, எவனும் சூனியங்கனி வச்சு விட்டானோ, இல்ல எவனும் செய்வனை வச்சுட்டானா, இல்ல குடும்ப பிரச்சனையா, இல்ல காதல் பிரச்சனையா, இல்ல கட்சி பிரச்சனையா, என்னன்னு தெரியல. அப்படியே மனுஷன் இப்படியே பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருந்தா மக்கள் என்ன நினைப்பான், இல்ல எதத்தையே அவர் சிந்திக்கிறாருங்கிறது ஒண்ணுமே புரியல. பெருசாலாம் எந்த திட்ட வரைவு மக்களுடைய நலனோ மக்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமோ என்ற எந்த திட்ட வரைவும் இல்லை. மக்களின் வளர்ச்சி திட்டத்திற்கான எந்த வரைவுமே இல்லை. முழுக்க பொய், வெற்று அறிக்கை, மக்களை ஏமாற்றிய ஏமாற்று அறிக்கைன்னு கூட சொல்லலாம். அதுல பாருங்க, முன்ன பூரா மத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பார்த்தீங்கன்னா அப்படியே விடியல் திட்டம், விடியல் அரசுன்னு போட்டு விளங்காம போச்சு இல்லையா. அப்படியே அந்த விடியலை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த வெற்றியை தூக்கி அப்படியே முன்னாடி வச்சாச்சு. இந்த திட்டத்திற்கு ஐயா கருணாநிதி அவர்கள் பேர்ல என்னென்ன விடியல் அரசு செஞ்ச சாதனையோ அதே புருடாதே அப்படியே பேரை மட்டும் மாத்தி அப்படியே அறிவிச்சாச்சு. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அதேன்னு வச்சுங்களேன். இதுல பாருங்க, உலகம் உங்கள் கையில் திட்டம்னா கணினி. இதுவே என்ன எப்படி மாத்திருக்காங்க, வெற்றி மடிக்கணினி திட்டம். கலைஞரின் கனவு இல்லம், அது அப்படியே எப்படி மாத்திருக்காங்க, வெற்றி வீடு திட்டம். முதல்வர் படைப்பகம், அது அப்படியே மாத்தி டிஜிட்டல் நூலகம், வெற்றி டிஜிட்டல் நூலகம். அன்பு சோலை திட்டம், அது அப்படியே மாத்தியாச்சு. மூத்த குடிமக்கள் மையங்கள் உணவு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அது அப்படியே மாத்தியாச்சு. கர்மவீரர் காமராஜர் அவர்களின் காலை உணவு திட்டம். நன்னிலம் மகளிர் உடைமை திட்டம், அது மண்ணின் மகள் திட்டமா அப்படியே மாத்தியாச்சு. விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அது அப்படியே மாத்தியாச்சு. வெற்றி நவீன மிதிவண்டி திட்டம். இப்படித்தான் ஒவ்வொன்றும் அதை மாத்துறது, வேற எதுவும் விளங்குற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சீமான் கத்தி பேசினாரு, பனை மரத்தை வைக்கணும்டா, பனைமரம் இந்த மண்ணின் வளம், நாட்டினுடைய அடையாளம், அதெல்லாம் பனைமரம் அதெல்லாம் பத்தி பேசும்போதெல்லாம் கெக்க பக்கம் சிரிச்சாச்சு. இன்னைக்கு பனைமரம் சட்டமன்றத்துல விளையுது. பனை சாகுபடி பண்றவங்களுக்கு பூரா அரசு அப்படியே முட்டி தூக்கி நின்று துணை நிற்கும். பட்ஜெட்ல இன்னைக்கு வாசிக்கப்பட்ட போதெல்லாம் சிரிச்சு முடியல. தொழில் வளர்ச்சி, மின்சாரம், நெசவு, நீர், எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தொடர்ந்து சின்ன பட்ஜெட்டா கொடுத்து புருடா விடுவாங்களோ அதே புருடாதான் இன்னைக்கும். ஒன்றிய அரசோட பல அம்சங்கள் அப்படியே உள்வாங்கி வந்திருக்கு. மகாத்மா காந்தியோட கிராம ஸ்வராஜ் திட்டம், இதெல்லாம் அப்படியே உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். இது பூரா வெற்றி திட்டம். இதுல முக்கியமான ஒண்ணு பார்க்கணும், வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு, 55,000 கோடி இருக்கும். அப்ப நிதி பற்றாக்குறை
1.25 கோடி. இதையெல்லாம் கடனாக பெற வேண்டும்னால் எவ்வளவு நிதி வேணும்னா 10.98 லட்சம் கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அறிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது எதுல போய் முடியுதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு அரசுல இன்னொரு வெள்ளரிக்கை கொடுத்தாத்தே இது சரியாகும். இதுல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரம்டா, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், மாடு வளர்த்தல், இதுவே வந்து நாமே வந்து தமக்கு தேவையானது உற்பத்தி பண்ணி கொள்ளணும் அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து சிரிச்சு விளாண்டு நக்கல் அடிச்ச நையாண்டி அடிச்சு ஒரே வேடிக்கையா இருந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா நலிவடைந்தவர்கள், கைம்பெண்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அப்படி எண்ணற்ற பெண்களுக்கு மொத்தம் 5 ஆடு, உனக்கு 5 ஆடு தரோம், இல்லைன்னா 5 செம்பரி ஆடு தரோம். வெள்ளாடு இல்லைன்னா செம்பரி ஆடு ஏதாவது வந்து மேட்சுக்கிறலாம். இது யார் சொன்னது? தற்சார்பை பத்தி என்னைக்கு அண்ணன் சீமான் சொன்னாரோ அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல. ஒரே சிரிப்பு, நையாண்டி, நக்கல் இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வந்து செம்பரி ஆடு வளர்க்குறியா, வெள்ளாடு வளர்க்குறியா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து பேசப்படுது. அது கறவை மாடு எத்தனை பேருக்கு? ஒரு 10,000 பெண்களுக்கு கறவை மாடு வாங்கி கொடுத்துறது. இதுக்கு நிதி, ஆடு மாடுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 110 கோடி. அப்ப கறவை மாட்டுக்கு 57 கோடி. எப்பயும் போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட அரசு என்ன வெள்ளை அறிக்கையை கொடுத்து மக்களை ஏமாத்துவானோ, நாக்குல எலும்பா இருக்கு அப்படியே வாசி விட்டு போக வேண்டியதானே, அதே வேலை திட்டத்தை இங்க வந்து நிக்குது. தேர்தல் அறிக்கையா வரும்பொழுது வந்து எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து அள்ளி விட்டு ஆட்சியில வந்து உட்கார்ந்தாச்சு. எண்ணிக்கையிலாவது ஏதாவது செய்யணும்ல. அதுக்குத்தான் தாய்மாமன் சீரு, அண்ணன்மார் திட்டம். அது வந்து பாத்துட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை வந்து அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில சொன்ன போது, தேர்தல் வாக்குறுதியில சொல்லும் பொழுது சொன்ன திட்டம்லாம் இல்ல. அரசு மருத்துவமனையில பிறக்கணும், அதுக்கு கொஞ்சம் நிதி. ஒரு பேருக்கு என்னடா முதல் பட்ஜெட்ல வந்து சொன்ன வாக்குறுதியில ஏதாவது 1-2வது சொல்லணும்ல. அதற்காக வந்து இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது கல்வியில இருக்கிறத காயடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. முதல்ல வந்து அரசு வந்து கல்வியை முன்னிலைப்படுத்தணும். இங்க கல்வி நாசமா போச்சு. அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி தாய்மாமன் மோதிர திட்டத்துக்கு ஒரு 600 கோடி, அண்ணன்மார் சீர் திட்டத்துக்கு ஒரு 812 கோடி. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இது ஏதோ தேர்தலுக்காக திமுக தர்ற மாதிரி வாயில வடை சுடுறது கிடையாது. உண்மையா உங்களை நேசிக்கிறதோட அதனுடைய விளைப்பாடு. இப்படித்தான் நான் உங்களை உண்மையா நேசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள திராவிட மாடல் நம்ம விடியல் அரசு செஞ்சதாவது வந்து இந்த மீனவர்களுக்கு செய்வாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தது. அன்னைக்கு அவர் தேர்தல் அறிக்கையில சொன்னது வந்து நான் 8,000 20,000 ஏத்திடுவாங்க. இன்னைக்கு நம்மால் வந்து அமைச்சர் வந்து படிக்கிறாரு சட்டமன்றத்துல, 6,000 7,000 கொடுத்துருவேங்கிறாரு. இதுவே மீனவர்கள் கொடுத்த பலத்த அடியாத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்றவர்களா பெருசா எதிர்பார்த்து நின்னாங்க. பெருசா வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பெருசா அறிவிச்சிருவாரு. அன்னபூர்ணா அதிரடி ஆப்பர் 6 சிலிண்டர் வந்துரும்னாங்க. அது மட்ட ராமம். பெண்கள் உரிமை தொகை ஒரு 2,500 முடிஞ்சு. வேலையில்லா இளைஞர்களுக்கு 4,000 சீன் முடிஞ்சு. மீனவர்கள் வந்து கடல்ல போய் வலை வீசி மீன் பிடிக்கும் போது வந்து டீசல் போடணும், அதுக்கு ஒரு மானியம் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. யாரு எங்கனாலும் எப்படினாலும் பேருந்துல ஏறி எங்கனாலும் போகலாம், எல்லாத்துக்கும் இலவசம். பேருந்து முடிஞ்சு. பயிர்கடை 50,000. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி சொன்னது வேற. 5 ஏக்கரு. இங்க எல்லா விவசாயிகள் முட்டி 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 சாட்டைட்டு அடிச்சு 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 கதறினதுனால அதுக்கு ஒரு கூட ஒரு 25,000 கூட்டி 75,000. திராவிட கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதெல்லாம் வந்து ஏரி, குளம், குட்டை, கரந்தை எல்லாமே காணாம போயிடும். பெரும் பெரும் முதலாளிகள்லாம் வந்து என்ன செய்வான், பெரிய பெரிய பில்டிங்கா வந்து பெரும் தொழிற்சாலையெல்லாம் வந்து கட்டி முடிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவன் ஒரு இடத்துல வரி கட்டி, மின்சாரம் இழுத்து, தண்ணி புள்ளி கட்டி காலம் காலமா தலைமுறை தலைமுறையா வாழ்ந்திருப்பான். அந்த இடத்த பூரா இடிச்சு நாசப்படுத்துவான். அப்படியே மக்கள் கதறுவான்.
அதேதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலே நடந்துச்சு. நம்ம கண்கூட பார்த்தோம். எத்தனை இடத்துல வந்து வீடுகளை வந்து இடிச்சு மக்கள் கதறினா, ரோட்ல போராடினா. இப்ப பாருங்க, கூரை வீடு இருக்கிற இடத்துல நாங்க வீடு கட்டி தருவோம். இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான ஒரு அறிக்கை பாருங்க. அங்க கர்நாடகத்துல மேகதாது அணையை கட்டியே தீர்வேங்கிறியான். சரி, மேகதாதுவை பத்தியாவது வந்து முதல்வர் பேச மாட்டாரு. அவருக்கு முட்டு கொடுக்குற அமைச்சர்களாவது பேசுவாங்கன்னு பார்த்தாங்க. இல்ல, நம்ம அறிக்கையை விட்டு தமிழை வந்து பாடா படுத்து கொலையா கொள்றாருல நம்மால அமைச்சர் மரிய வில்சன் பேசுவார்னு பார்த்தாங்க. அதை பத்தி எந்த மூச்சு விடல. அவன் கட்டினா கட்டிட்டு போறியா, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அரசு இருக்கு. நீ வந்து தண்ணி திறந்து விட்டாலும் சரி, சாக்கடை திறந்து விட்டாலும் சரி, இல்ல விஷத்தை கலந்து நீ திறந்து விட்டாலும் சரி, நாங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிற மாட்டோம்னு அப்படியே அமைதியா போயாச்சு. சுத்தி சின்ன சின்ன குழந்தையெல்லாம் சீரழிச்சு நாசப்படுத்துறான். பாலியல் குற்றத்திற்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் ஏதாவது போட்டு மக்களை வந்து குசிப்படுத்துவாரு எல்லாம் எதிர்பார்த்தான். பாலியலை பத்தி எதுவுமே இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை வரன்ட்டான். விசாரணை என்ற பேர்ல 4 பேரை கொண்டு அப்படியே தூக்கி வெளியில ஓட்டம் காவல்துறை. பாலியல் கொலை 4 நடந்திருக்கு. இது 2 வந்து பேசப்படும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதை பத்தி எந்த மூச்சு விடல. அப்படியே அமைதியா புடிச்சு வச்ச கல்லு பிள்ளையார் மாதிரி தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் அப்படியே சாஞ்சு நின்றவர் தான். எந்த பதிலும் கிடையாது. அமைச்சர் வாசிக்க நீ என்னத்தையாவது வாசிச்சு தமிழை கொலையா கொள்ளு, எங்களுக்கு அதை பத்தி இல்ல, நாங்க டெஸ்ட்ல அப்படியே தட்டி ஓட்டிடுவோம்னு ஓட்டியாச்சு. இன்னைக்கு மின்சார தட்டுப்பாடை பத்தி ஏதாவது பேசுவோம், எதுவுமே இல்லை. கனிம வளம் எப்பயும் போல போய்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சதோ அதுவே அப்படியே தொடரும். அதனால என்ன கேரளாவுக்கு போகுது, கர்நாடகத்துக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, நான் மறிப்பை எடுப்பேன்னா சட்டம் தன் கடமையை செய்ய முடியாது. உடைச்சி எப்பயும் விற்கிறத வித்துக்கிட்டே இருப்போம்னு முடிச்சாச்சு. ஏன்னா நீட்டால வந்து டெல்லி வல்லாதிக்கம், டெல்லியில வந்து தலைநகர்ல மாணவர்கள்லாம் போராடினான். அதனால அரசு கொஞ்சம் மூக்கு உடைஞ்சிருச்சு. இதுக்கு ஏதாவது பேசுவோன்னு சொன்ன அரசு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நீட்டு நமக்கு வேணாம், மதிப்பெண் பட்டியலை மையப்படுத்தியே வந்து நாங்க வந்து மருத்துவர் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நழுவி ஓடாச்சு. இன்னைக்கு நடந்தது இது பெரிய வெற்றி அறிக்கையெல்லாம் கிடையாது. வெற்றி அறிக்கை, வீணா போன அறிக்கை, விளங்காத அறிக்கைன்னு வச்சுங்க. இது வந்து மக்களுடைய வளர்ச்சிக்கோ இல்ல எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை மையப்படுத்தியோ எதுவுமே இந்த திட்ட அறிக்கை கிடையாது. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஏறத்தாழ ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது, எழுதி வச்ச ஏமாற்று வேலை.